இந்த திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கேவலமா இப்ப ரீசென்ட்டா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள கூட இந்த கல்வி விருது குடுத்தாரு அந்த டைம்ல. ரொம்ப கேவலமா, மிகவும் ஆபாசமான வார்த்தைகள்ல தரக்குறைவா வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, சில வார்த்தையெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் மேடை பேச்சுல ஒரு அநாகரிகமா வந்து அத பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர வந்து ஆதரவும் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கவர்னர பத்தி தப்பா பேசினாரு. அதுக்காக வந்து அவர் பனிஷ்மென்ட் எல்லாம் வந்து அனுபவிச்சாரு. இதெல்லாம் வந்து நடந்தது. பட் இப்பவும் பார்த்தோம்னா, இந்த கல்வி விருதுகள்ல ஏன்டா நீ வந்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு விருது குடுத்துட்டன்னா, நீ வந்து பெரிய ஆளாடா! அப்படிங்கிற மாரி வந்து பேசியிருந்தாரு. இது வந்து யாருமே வந்து அந்த கட்சியில கண்டிக்க மாட்றாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இது கண்டிப்பா திமுகவுக்கு 2026ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்களாலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி இல்லன்னா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பலவீனத்தை வந்து ஏற்படுத்தும். இது எதுக்காக சொல்றேன்னா, பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க வழியில வந்தது தான் இந்த திமுக அப்படிங்கிற கட்சி. இப்போ ஒரு வார்த்தைய வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு, திருநங்கை, 3ஆம் பாலினம் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து கொண்டு வராரு. அப்படி இருக்கும்போதும் அந்த வார்த்தைய தொடர்ந்து வந்து, "நீ என்னடா?" அப்படின்னு இப்போ பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர பார்த்து கேட்கறது. அப்புறம் எல்லாரையுமே தரக்குறைவா வந்து பேசுறது. இது ஒரு விஷயம். அப்புறம் இப்ப பெரியாரு, அண்ணா இவங்க கொள்கையில வந்த கட்சி தான். சரியா? இந்த திராவிட சித்தாந்தம். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு அதிமுக மகளிர் அணி தலைவி யாரோ அவரு இருக்கக்கூடிய ஏரியால ஒரு வண்டியில வந்து உட்காந்தாங்க அப்படின்னு, உடனே அந்த வண்டி வந்து தீட்டுப்பட்டு போச்சாம். அத வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து கழுவுனாராம். இது வந்து தீண்டாமை ஒழிக்கணும். அன்டச்சபிலிட்டிய வந்து இது பண்ணணும். ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திராவிட சித்தாந்தம் அப்படிலாம் வராங்க. அப்போ ஒரு மேடையில இவரு இப்படி பேசுறத, இத எந்த வகையில வந்து இது வந்து இது பண்றாங்க? சரி ஓகே. உங்களுக்கு வந்து விஜய் புடிக்கலன்னா பரவால்ல. அத அமைதியா விட்டுறணும். ஆனா, இவ்ளோ தரைக்குறைவா வந்து அசிங்கமா வந்து பேசி, பச்சையா அது கேட்கக்கூடாத அளவுக்கு வந்து ஒரு வார்த்தைய வந்து பேசி, இவ்ளோ ஒரு மட்டம் தட்டி கேவலப்படுத்தி எனக்கு அது ஒண்ணுமே புரியல. இதுதான் நான் எழுதி வேணா வச்சுக்கங்க. திமுக ஒரு பெரிய அளவுல ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஆச்சு அப்டின்னா, ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்டின்னா, அதுக்கு காரணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முக்கிய பங்கா இருப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு மேடை பேச்சே கிடையாது. அவர் பேசுறதெல்லாம் வந்து எந்த ஒரு வகையிலும் வந்து அத அக்செப்டே பண்ண முடியாது. அவ்ளோ கேவலமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இத வந்து இன்னமும் வந்து நீங்க வந்து என்கரேஜ் பண்றது, இது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்டிங்கிறத இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இது வந்து இவங்க மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர இனிமே எந்த மேடையிலுமே அவர் வந்து திமுக சார்பா வந்து எந்த மேடையிலுமே பேசக்கூடாது. அனைத்து கட்சி நான் சொல்றது யாருன்னா, அதிமுக, பிஜேபி, தேமுதிக எல்லா கட்சியும். சின்ன சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய பெரிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சியும் அவரு ஒண்ணு பேசுறதா இருந்தா ஏதாவது வேலிடா ஏதாவது ஒரு நல்ல முறையில சின்ன சின்ன வார்த்தைகள் திட்டலாம். ரொம்ப கேவலமான வார்த்தைய தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இது வந்து இப்ப இல்ல. இப்ப எலக்ஷன் டைம் அடுத்து வருது பாருங்க. இப்ப இந்த பிரச்சாரத்துல இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இத வந்து இப்பவே வந்து ஒரு கண்டித்து, இத ஒரு நல்ல நாகரிகமான ஒரு அரசியல கொண்டு போணும். இல்லன்னா, இது வந்து திமுகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் வந்து நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்டென்ட்ல நான் உங்கள பார்க்குறேன். பாய்.